இன்னைக்கு டே 45. ஸோ இன்னும் கரெக்டாக 45 days இருக்குது. 45 தான் இன்னைக்கு டேன்னு நினைக்கிறேன். வீடியோ போட முடியல, மைக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ மைக் வந்து ரீப்ளேஸ் பண்ணலான்னு இருக்கேன். நாளைலேருந்து வீட்டில் தான் வீடியோ எடுத்து போடுவேன். இன்றைக்கி ஒரு நாள் ஒர்க் அவுட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இன்னொருத்தவங்க ஃபோன், அவங்க ஃபோன்லேருந்து வீடியோ போடுறேன். ஏன்னா என் மைக்கு என்னோட மொபைலுக்குள்ளே கேபிள் தான் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து வாரண்டி இருக்குது, ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து என்னென்னா புஷ் டே ஒர்க் அவுட் வந்து வெயிட் வந்து 80. இன்னைக்கு காலைல 84.9 இருந்தேன். ஸோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு, ஆப்ஸும் வந்துருச்சு. இன்னைக்கு புஷ் டே பண்ணிவிட்டு பம்ப் எப்படி இருக்குது, உடம்பு எப்படி மாறி இருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ ஒர்க் அவுட் போகலாம். ஃபஸ்ட்டு செட் மிஷின் ப்ரெஸ். ஸோ 30-40 kg வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 செட் போடலாம். புரோட்டீன் ஃபெயில் ஒரு 5 kg குறைச்சேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 4 kg 5 kg குறைச்சா 80 kg, ஒரு 16% பாடி ஃபேட் வருவேன்னு நினைக்கிறேன். 16-15 வருவேன். 60 மேபி 14 கூட இருக்கலாம், 14-13 இருக்கலாம். 80 kg வந்தான் தெரியல. நான் 80 kg வந்துட்டு டெக்ஸா ஸ்கேன் பண்ணலான் இருக்கேன். ஸோ சேஞ்ச் என்னன்னு தெரியும். சயின்ஸ் செட் போகலாம். ரொம்ப ரெஸ்ட் எடுக்க வேணாம், போக போக கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமாக்குறேன், தான் நல்லது. டவுன் ஃபெயில் 5 kg ரிமூவ் பண்ணிடுறேன். மிஷின் ப்ரெஸ் 47.5 வெயிட். ஸோ போகலாம். Nine fail. Science set 35 kg.
ஒரு செட் இருக்கு. ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 48 சம்திங், 48 49 தெரில, 49 நினைக்கிறேன். 41 டேஸ் இருக்குது. இது ஒரு 41 டேஸில் ஒரு 82 வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ 81லேயும் நான் நினச்ச பாடி வருமானு தெரில. அதுக்கப்புறம் வரலன்னா 6 பேக் வந்துடும் கன்ஃபார்ம். பட் ஆனால் நான் ஒரு ஃபிசிக் யோசிச்சு வச்சுருந்தேன், அது வருமானு தெரில. அது வரலன்னா மேபி இந்த கட்டை வந்து ஒரு 2 வீக்ஸ் கேப் எடுத்துகிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுவேன். 2 வீக்ஸ் கேப் எடுத்துகிட்டு திருப்பி கட் பண்ணுவேன். 75 கேஜி 76 கேஜி வந்தால் தான் அந்த ஃபிசிக் வரும்னா அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லீன் பல்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் பல்கிங் தான் இருக்கும். 6 to 7 மந்த், 35 மந்த் அது மாதிரி பல்கிங் தான் இருக்கும். என்னன்னு தெரியல, அந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும். இன்றைக்கி த்ரெட்மில் பண்ணணும் காலில். இது வந்து நெக்ஸ்ட் டே, நேற்று இப்போ ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அடுத்த நாள் த்ரெட்மில் இருக்குது. இது முன்னாடி பார்த்த வீடியோவோட அடுத்த நாள் இருக்குது. ஸோ 2 டேவும் கலந்து போட்டுட்டேன். என்னென்னா கார்டியோ 350 கலோரி பர்ன் பண்ணணும். கால்லாம் வலிக்குது. லெக் டே ஒரு முந்தானத்து வந்து லெக் டே போட்டேன். லெக் டே போட்டது எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. ஏன்னா ரொம்ப நல்லா ஹெவியாக போட்டேன், நல்லா ஃபீல். இப்போ ஒரு 2200 கலோரி கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேகமாக குறைச்சிட்டேனான்னு தோணுது. பரவாயில்ல, அது பார்ப்போம். இந்த 82 வரையும் வருவோம். 82 81 வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி வேணால் மாற்றிக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரு 40 டேஸ் தானே. 40 டேஸ் வந்து எவ்வளோ வெயிட் குறையுதோ குறைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா கார்டியோ நீங்கள் டெய்லி நான் வந்து நாளைக்கு வந்து கார்டியோ பண்ண மாட்டேன். நாளைக்கு லெக் டே. எனக்கு இந்த 5 நாள், இன்னையோட 5ஆவது நாள் நான் கார்டியோ பண்ணுறேன். நாளைக்கு சாட்டர்டே கார்டியோ பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. நான் 5 நாள் கார்டியோ டெய்லி பண்ணிகிட்ருக்கேன் காலையில். எனக்கு வந்து லெக்கு வலிக்குது. நாளைக்கு லெக் கார்டியோ பண்ணால் கன்ஃபார்ம் எனக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபெட்டிக்னஸ் இருக்கும். லெக் டே போட முடியாது. ஸோ நாளைக்கு கார்டியோ காலில் பண்ண மாட்டேன். 350 கலோரி பர்ன் பண்ணுறேன், 2200 சாப்பிட்றேன். ஆனால் வந்து நான் 350 நாளைக்கு கட் பண்ண போகிறதில்ல. ஒரு 2000 இந்த மாதிரி சாப்பிடுவேன் டயட் நாளைக்கு. ஒன்லி வெயிட் ட்ரைனிங் மட்டும் பண்ணுவேன், அவ்வளோதான். 2000 ஏன் சாப்பிட்லன்னா எனக்கு கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுது. ஓகே, வெயிட் லாஸ் வந்து இந்த வீக்கோட ஆவரேஜ் வந்து 85 வரணும், 85.23 வரணும், வந்துடும் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு 100 எக்ஸ்ட்ரா கட் பண்ணல. 2000 சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. சண்டேவும் 2000 தான் சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் இந்த வீக்கோட ஆவரேஜ் வெயிட் என்னன்னு தெரியும், சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களும் உங்களுக்கு வெயிட்டு நல்லா அதிகமாக குறையுது, நீங்கள் நினச்சதை விட வேகமாக குறையுதுன்னா ட்ரைபாட் எடுத்துகிட்டு வரல. காலைல வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை, ட்ரெட்மில்ல கூட்டமாக இருக்குது. ஸோ வீடியோ எடுப்போம், கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரைபாட் எடுத்துகிட்டு வரல. அதனால் இப்போ பேசுகிறேன். நீங்களும் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் நினச்சதை விட
ஃபேட் லாஸ் வந்து ரொம்ப வேகமாக நடக்குது, நீங்கள் 1 kgக்கு கலோரி டெபிசிட் கால்குலேட் பண்ணி போடுறீங்க, ஆனால் அதை விட வேகமாக நடக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் கலோரியை ஏற்றிக்கலாம். இல்லாட்டி கலோரியை குறைக்கணும்னு ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா கலோரியை குறைக்காமல் அதே கலோரியில் சாப்பிடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸை பண்ண தான் நம்ம ஒரு நிறைய வெயிட்டை குறைக்க முடியும். எடுத்தோடனே நிறைய வெயிட்டு குறையுதுன்னு நீங்கள் நல்லா ஓகே அதே கலோரியில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கலோரியும் பழகிடும் உங்கள் உடம்பு. அதனால் அதுக்கப்புறம் அதை ப்ராக்ரஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். அதனால் நீங்களும் உங்களுக்கு வெயிட் ரொம்ப நீங்கள் நினச்சதை விட வேகமாக குறையுது, அதாவது ஃபஸ்ட்டு வீக்கில் நிறைய குறையும், அது வேறு வாட்டர் வெயிட். அது ஒரு 2வது வீக்கு 3rd வீக்லலாம் நிறைய குறைய ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் ஒரு கலோரியை ஒன்று ஏற்றிக்கலாம். இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்கும் கலோரியை குறைக்காமல் அதே கலோரியை மெயின்டைன் பண்ணலாம். அவ்வளோதான். சரி, ஓகே, பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். பாய்.